6 முதல் 60% வரை ஆடி தள்ளுபடியுடன் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை. பிளாக் அண்ட் ஒயிட் நேயர்களுக்கு வணக்கம். அரசியல் சூத்திரம் நிகழ்ச்சியில் ஊடகவியலாளர் புன்னைவளவன் நம்முடன் இணைகிறார். வணக்கம் சார். வணக்கம் சார். திமுக லீகல் விங் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும் எப்பயுமே. இன்னும் சொல்லப்போனால் திமுகவுக்கு ஒரு பில்லர் மாதிரி இருக்கக்கூடிய ஒரு அமைப்பில் லீகல் விங் இருக்கும். ஆனால் இந்த கரூர் விஷயத்தில் லீகல் விங் கொஞ்சம் சறுக்கிடுச்சா, கோட்டை விட்டுருச்சா, என்ன நடந்தது? இன்னமும் அதற்கான தீர்வை நோக்கி பயணிக்கிறதா உங்களுக்கு தோணுதா? திமுகவினுடைய லீகல் விங்கை நீங்கள் டச் பண்ணீங்க. அவங்க அரசு பொறுப்பில் இருந்தபோதே பல்வேறு வழக்குகளில் சில பின்னடைவுகள் வந்ததையும் நம்மளால் பார்க்க முடிஞ்சுது. அந்த 10 ஆளுநரினுடைய இது இல்லாமல் துணைவேந்தரை நியமிப்பதுங்கிற சட்டங்கள்லாம் வரும்போது அது ஜிஆர் சுவாமிநாதன் அவர்கள் வெக்கேஷன் பெஞ்சில் எடுத்து அவர் அப்படியே ஸ்டே கொடுத்தாரு. இவங்க அதுக்கப்புறம் அப்பீல் எல்லாம் போனாங்கனாலும் பல்வேறு வழக்குகளில் ஒரு கம்யூனிகேஷன் கேப் இருந்து கொண்டே இருந்தது. இத்தனைக்கும் அரசு நிர்வாகம் தனி, திமுக தனினாலும் திமுக அரசாக இருந்த போதுங்கிற ஒரு பார்வை இருந்தது. கரூர் சம்பவத்தில் இப்போது நடந்திருப்பது முழுக்க இது நடந்தது சட்ட ரீதியிலான ஒரு லீகல் டெக்னிக்கல் எரர், அதனால கிடைச்ச ஒரு பின்னடைவு. ஆனால் அரசியல் ரீதியிலான விலையை திமுக கொடுக்க வேண்டி வருங்கிறதுனால தான் அந்த இடத்துல அவங்களுடைய பர்ஃபார்மன்ஸை நம்ம கை வைக்க வேண்டியிருக்கு. இப்பொழுதும் நீங்கள் அங்கே கொண்டு போய் கோர்ட்டில் போடுறீங்க, போடக்கூடிய அஃபிடவிட்டில் அக்யூஸ்டுன்னு ஆதவர்ஜுனா அவர்களை குறிப்பிடுறீங்க. நீங்கள் அதை டிராஃப்ட் பண்ணுவதற்கு முன்பாக வழக்கினுடைய எஃப்ஐஆர் கரூர் போலீஸ் ஸ்டேஷனில் போடப்பட்ட கிரைம் நம்பர் 855/2025 நினைக்கிறேன். அந்த எஃப்ஐஆர் எடுத்து பார்த்தோம்னா 3 பேரை தான் அதில் நேம் பண்ணியிருக்காங்க. மற்றும் பலருக்குள்ள ஆதவர்ஜுனா இருக்கலாம். ஆனால் பேர் பண்ணியிருக்கிறது A1 திரு மதியழகன் அவர்கள், A2 திரு ஆனந்த் புசி ஆனந்த் அவர்கள், A3 நிர்மல்குமார் அவர்கள். இது போக மற்றும் பலர்னா இவ்வளவு தான் இருக்கு. நீங்க ஆதவர்ஜுனா அவர்களுடைய பேச்சை கண்டிக்கணுமானா கண்டிக்கணும். ஏன்னா அந்த வழக்கில் இப்போ வரைக்கும் நீங்க திமுக என்பது ஒரு பார்ட்டியாகவோ, விசாரணைக்கு விட்னஸாகவோ, சஸ்பெக்டாகவோ, குறிப்பாக காவல்துறையுடைய தலைவராக இருந்த முதலமைச்சரை உள்ள நீங்க கூப்பிடவும் இல்லை, விசாரிக்கவும் இல்லை. இந்த வழக்குக்கும் அவங்களுக்கும் இன்னைய தேதி வரைக்கும் சம்பந்தம் இல்லை. நீங்க தான் திட்டமிட்டு காவல்துறையை ஏவி கொன்றீர்கள், கொலை செய்தீர்கள், கொன்று குவித்தீர்கள் உங்கள் மகனுக்காகங்கிறது சார்ஜ். இதன் அடிப்படையில் என்னும்போது அப்போ இதில் கேள்வி எழுப்பும் பொழுது ஆதவர்ஜுனா பேசக்கூடாது, வழக்கு தொடர்பாக பேசுவதற்கு தடை விதிக்கணுங்கிறது கோரிக்கை நியாயமானது. ஆனால் எஃப்ஐஆர் டிராஃப்ட் பார்க்காம நீங்கள் டிராஃப்ட் பண்ணீங்கன்னா அதை விட அங்கே வாதாடிய மூத்த வழக்கறிஞர்கிட்ட முதலமைச்சர் விஜய் அதில் அக்யூஸ்ட்னு அவர் போய் அங்கே ஆர்குமெண்ட்ஸை வைக்கிறாரு. நீதிபதி அதனால தான் ஜஸ்டிஸ் விஸ்வநாதன் அவர்கள் நீங்கள் கேஸை ப்ராப்பராக பாருங்க அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துக்கு நகர்றாங்க. அப்போ டிராஃப்டில் முதல் பேராகிராஃப்லேயே காலி என்னும் போது ஒட்டுமொத்தமாக அந்த கேஸ் நிற்காம போனதற்கு அது முதல் காரணம். அதே போல் 2 விஷயத்தையும் அவங்க கிளப் பண்ணாங்க. விஜய் அவர்கள் கரூர் போவதற்கு ஒரு ரெகுலேட்டரி மெக்கானிசம் கொண்டு வரணுங்கிறத ஆதவர்ஜுனா பேசியது தனி, அவர் மீது நீங்க கண்டெம்ட் எடுக்கணுமா அது தனி, இது தனி. இது 2த்தையும் கிளப் பண்ணதுங்கிறது முதல் தவறு. இரண்டாவது, வாதாடிய வழக்கறிஞருக்கு நீங்க கம்யூனிகேஷன் கேப்ல கோட்டை விட்டதுங்கிறது 2வது தவறு. மூன்றாவதாக பார்க்கும் பொழுது இந்த வழக்கு தொடர்பாக ஏற்கனவே உச்சநீதிமன்றம் 2 அடுக்கு இதை கொடுத்துருக்காங்க. சிபிஐ விசாரணை, அதற்கு மேல ஒரு ஓய்வு பெற்ற நீதிபதி போது ஜூரிஸ்டிக்ஷன் இன்னொரு ஓய்வு பெற்ற நீதிபதியை அவங்க நியமிக்கிறாங்கனால பெரும்பாலும் அவங்க சட்டம் தெரிந்தவர்கள் ஜூரிஸ்டிக்ஷன்ல அவங்க பார்த்துப்பாங்கிற வகையில் அதை நகர்த்தி இருக்கிறாங்க. அதை நம்ம பைபாஸ் பண்ணி வரும்போது நம்ம எடுத்து அது அவங்கள மரியாதை குறைவா போகுமே கூட சில சமயம் சீனியர் ஜட்ஜஸாக இருந்தவங்கிறதுனால யோசிக்க வாய்ப்பு இருக்கு. இது 3வது விஷயம். இப்போ தான் அவங்க RS பாரதி அவர்கள் அதை சிபிஐ தலைமை இயக்குனருக்கு மெயில் போட்டிருக்கார். அந்த மெயிலில் இருக்க பெட்டிஷன்லையும் அக்யூஸ்ட் என்றுதான் இருப்பதாக அந்த முதல் பேஜில் நம்ம பார்க்க முடியுது. இல்லை, ஒரு மற்றும் பலர்ன்றது பின்னாடி சேர்ப்பதற்காக தானே அது அப்படி போடப்படுறது. முதல்ல போடக்கூடிய எஃப்ஐஆர்ல பின்னாடி ஒரு வேலை சேர்க்கப்பட்டிருக்குதா? அந்த விஷயம் என்னன்னா சிபிஐ சார்ஜ் ஷீட் போட்டாதான் அது தெரிய வருங்கிற சூழல் இருக்கு. 2வது, இந்த வழக்குக்குள்ள திமுக என்கிற கட்சியே கிடையாது. அப்ப இவங்களுக்கு சார்ஜ் ஷீட் போட்டாலும் ஒரு காப்பி கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா அதுல மனுதாரர் சிபிஐ ப்ராசிக்யூட்டிங் ஏஜென்சி, இந்த பக்கம் தமிழ்நாடு காவல்துறை, அந்த பக்கம் தமிழக வெற்றி கழகம் என்கிற கட்சி. இவ்வளவு தானே. திமுக அந்த சீனுக்குள்ளே இல்லை இல்லையா? இப்போவையும் ஆதவர்ஜுனா அவர் தரப்புல வாதத்துக்கு சாதகமா இருக்கும்னா என்ன விட்னஸா கூப்பிட்டாங்களா, சஸ்பெக்டா கூப்பிட்டாங்களான்னு உங்களுக்கு தெரியாது. என்ன சம்மன் இஷ்யூ பண்ணப்பட்டது, அழைத்து விசாரித்த கோணத்தை நீங்க விட்னஸ் சம்மனுக்கு கூப்பிட்டு கூட விசாரிச்சுட்டு சஸ்பெக்டா மாற்ற முடியும். அது லீகலா ஒரு இடத்துல செட்டில் ஆகாத வரை பெனிஃபிட் ஆஃப் டவுட் தனிநபருக்கு கொடுக்க முடியுங்கிறது இருக்கு. இன்னொன்னு, இப்படி போய் இது தள்ளுபடி ஆகுது இல்லையா? இந்த தள்ளுபடி ஆனதை காரணம் காட்டி என்னுடைய நற்பெயருக்கு களங்கம் ஏற்படுத்த பார்த்தார்கள்னுட்டு அவரால் டிஃபமேஷன் ஃபைல் பண்ண முடியும். அதனால தான் அடுத்த கட்டமாக சிபிஐக்கு போகுது. இதுல என்ன
என்னன்னா பிளாங்கெட் பேன் வாங்கணுமா, ஆதவர்ஜுன் அவர்கள் பேசியது தவறுனா மிகப்பெரிய தவறு. நான் இன்றைக்கும் சொல்கிறேனே, உங்ககிட்ட நீங்கள் சாட்டிய அரசியல் குற்றச்சாட்டுக்கு ஆதாரம் இருக்குன்னா எடுத்துக்கிட்டு போய் எஸ்ஐடியை பார்த்து சிபிஐட்ட அந்த ஆவணங்களை கொடுத்து அது உண்மையாக இருந்தால் முன்னாள் முதலமைச்சரை சிபிஐ கூப்பிட்டு விசாரிப்பதற்கு போனமே தவிர கட்சி நிகழ்ச்சியில் வச்சுக்கிட்டு இப்படி பேசுகிறதும் கணக்கு தீர்ப்பேன் அப்படின்னு பேசுகிறதும் அது சட்டப்படி தவறானது. இந்த ரிஃபைன்மெண்ட்டை வாங்குறதுக்கான ஃபோரம் எப்படி போனதுங்கிற வழிமுறையில் திமுக கோட்டை விட்டுருக்கிறது. இப்போ சிபிஐக்கு போன பெட்டிஷனையும் நாளைக்கு ஜஸ்டிஸ் அஜய் ரஸ்தோகியை கூட அதை எடுத்து நீங்கள் இப்படிலாம் கேட்குறீங்களா, அவர் எப்போங்க அக்யூஸ்டுன்னு கேட்டால் ஒருவேளை அவர் ஒரு உங்கள் தரப்பை நாங்கள் பேச விரும்புகிறோன்னு ஒரு அவங்களுக்கு ஒரு கால் ஃபார் கொடுக்குறாரு, அப்படி நேரம் ஒதுக்குறாருன்னா போனீங்கன்னா இந்த கேள்வி தான் அவரும் கேட்பாரு. அப்போ இது முழுக்க எங்கன்னா இவங்களுக்கு 13ஆம் தேதி ஆதவர்ஜுன் அவர்கள் இங்கே நடக்கிற கூட்டத்தில் இப்படி பேசுகிறாருன்னா 10ஆம் தேதி விஜய் கரூருக்கு போனால் அதை எப்படி பேசுவார், அதற்கு இன்னும் பெரிய அளவுக்கு ஒரு எமோஷ்னலாக அது வந்து அவர் பேசிட்டார்னா அது அரசியல் ரீதியிலாக நம்ம செய்யாத பழியை காலமெல்லாம் தூக்கி சுமக்க வேண்டி வரும். ஏற்கனவே அதை நம்ம தூக்கி சுமக்கிறோங்கிற வேகத்தில் இந்த பெரிய லூப்பை கூட பார்க்காம இவங்க துரிதப்படுத்தியது தான் இன்றைக்கு அவர்கள் இந்த பின்னடைவை சந்தித்திருப்பதற்கு காரணம். இப்போயாச்சும் கொஞ்சம் காமாகி அவங்க அதை என்ன தவறுன்னு திருத்திப்பாங்கன்னு பார்த்தா மறுபடியும் அக்யூஸ்டனே அவங்க அனுப்பியிருக்காங்க. இது மீண்டும் அந்த கட்சிக்கு ஒரு பின்னடைவை கொடுப்பதாகத்தான் போய் சேரும். அப்போ இந்த தவறுகளை எல்லாம் திருத்துவதற்கு ஒரு பொறுப்பு வரணுமானா நீ லீகல் விங்குக்குள்ள என்ன தான் நடக்குது, அப்போ அணிகளுக்குள்ள யாருன்னுட்டு கேங்ஸ் இருக்கிற மாதிரி ஏதோ அணிகளுக்குள்ள இருக்கக்கூடிய முரண்கள் வேறுபாடுகளின் காரணமாக பின்னடைவு கட்சிக்கு தான். அதில் இந்த வழக்கை தொடுத்து இதில் ஆஜரான இந்த வழக்கறிஞரோட கோஷ்டிக்குன்னெலாம் சொல்ல முடியாது ஆப்வியஸாக. அப்போ அந்த இடத்துல நீங்கள் கட்சியினுடைய இந்த இமேஜே கொண்டு போய் வச்சு நீங்கள் ஸ்டேக்ஸை வச்சுட்டு போறீங்களான்னு அந்த கட்சி தான் பரிசீலனை பண்ணணும். மற்ற கட்சிகள் சொல்லக்கூடிய சோசியல் மீடியாவில் சொல்லக்கூடிய விமர்சனங்கள்ன்றது வந்து திமுக ரொம்ப பதற்றத்தில் இருக்குது, ரொம்ப வேகம் காட்டணும், இந்த அரசை ஏதாவது ஒரு வகையிலிருந்து மீண்டும் தேர்தல் அப்படின்ட்டு சொல்கிற அந்த இடத்துக்கு வரணும், அதனால இந்த அவசரத்தினால இந்த பதற்றத்தினால் ஏற்பட்ட தவறு அப்படின்னு சொல்கிறாங்களே அந்த விஷயமா, இல்லை நீங்கள் சொல்லக்கூடிய விஷயம் மாதிரி லீகல் விங்குக்குள்ளே இருக்கக்கூடிய ஒவ்வொரு நபர்களுக்கும் தனிப்பட்ட முரண்கள், இல்லை யார் பெரியவர் அப்படின்றது வெளிப்படுத்திக்கணும், ஒரு தப்பு பண்ணால் பண்ணிட்டோம், அவங்க மாட்டுட்டோம், நம்ம பின்னாடி இருந்து அப்புறம் நான் சரி பண்ண வரேன் அப்படின்னு சொல்லி போய் நின்று அந்த பெயரை நம்ம வாங்க வேண்டும் அப்படின்ற ஒரு போட்டி அங்கே உள்ள நடக்கிறது, அதோடைய தன்மையா எது இதில் என்ன பிரச்சனைனா, நீங்கள் தலைவரிடம் நன்மதிப்பை பெறுவதற்கு நான் அந்த செகண்ட் ஆப்ஷனுக்குள்ளே இன்னும் ஃபர்தராக போகணும்னு நினைக்கிறேனே. நீங்கள் ஆளுங்கட்சியாக இருக்கும்போது அதிகாரத்துக்குள்ளே யார் தலைவரிடம் கூடுதல் நல்ல பேர் வாங்குறதுன்றதா அது அந்த கட்சிக்கு ஆரோக்கியமான போட்டியாக போகும். நீங்கள் இப்போ ஒரு கிரைசிஸில் இருக்கிறீங்க, ஒரு சிக்கலை சந்திக்கிறீங்க. நான் உதாரணத்தை கேட்குறேனே, இப்போ விஜய் அவர்கள் பொசிஷன் பண்ணிட்டா நாளைக்கு அவர் அம்மையார் ஜெயலலிதாவை போல கூட உட்காருவதற்கு எல்லாத்தையும் கன்சால்டேட் பண்ணிட்டு இங்கே ஒரு பிரைமரி ஃபோர்ஸாக தொடர்வதற்கான வாய்ப்பு ஆப்வியஸாக இருக்குது. இந்த சூழலில் அதிமுக யோசிக்கிறது அங்கே டெல்டாவிலேருந்து வர்றவங்க டிடிவியும் சசிகலாமாவையும் சேர்த்துக்க முடியுமான்னு யோசிங்கன்னு ஒரு ப்ரப்போசல் வைக்கிறாங்க. கட்சியிலிருந்து விலகி போய் தனி அமைப்பு ஆரம்பித்தவர்களையே ஒரு பரிசீலனை வைக்கும்போது நீங்கள் இருக்கக்கூடிய அணிகளுக்குள்ளேயே முரண்களை தான் நாங்கள் பெரிதுபடுத்துவோம் அப்படின்னு போவீங்கன்னா அந்த இடத்துல இழப்பு கட்சிக்கு, தனிநபர்களை விடவும் அமைப்பு பெரியது. நீங்கள் அதிகாரத்துக்கு போகிறதுக்காக உங்கள் அமைப்பு ஸ்ட்ராங்காக இருந்தால் தான் அந்த கிராஸ் ரூட் தான் உங்களை கொண்டு போகும். வந்து இருந்த அத்தனை கூட்டணிகளும் போன பிறகு இன்றைக்கி உங்ககிட்ட திமுக என்கிற அமைப்பு மட்டும்தான் இருக்குது. அப்போ இந்த இடத்துல நீங்கள் திரும்ப இந்த பொறுப்பை கொண்டு போய் அவர் ஸ்டாலின் அவர்கள்ட்ட அதை ஏற்ற முடியுமா? அப்போ அதை யார் பார்க்க வேண்டி இருக்கிறது? இதெல்லாம் அந்த அவங்களுக்குள்ள முடிவு செய்ய வேண்டியது. இப்போ அவங்களுக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய சிக்கலே ஆரம்பிச்சிட்டாங்களே, நேற்றைக்கு அமைச்சர் அன்புகுமார் ஆரம்பித்தார் இல்லையா, அவர் கரூருக்கு போகிறாருனாலே உங்களுக்கு பயம், கரூருக்கு போகக்கூடாது என்று தடுக்க சதி செய்கிறார்கள். அந்த பெட்டிஷனில் அப்படி ஒரு ப்ரேயரே கிடையாது. அந்த ப்ரேயர் என்ன சொல்கிறாங்க, இவர் அந்த வழக்கில் சம்மந்தப்பட்டிருக்கிறார், அவரையும் அக்யூஸ்னா அது திரும்ப லீகலாக கோளாறாகும். நம்ம அதை இந்த திமுக கொண்டு பண்ண தவறுகளை ஓரம் ஒதுக்கிட்டு நம்ம விஷயத்தை மட்டும் எடுத்து பேசுவோமே, அவர் அந்த வழக்கில் அவரும் சம்மந்தப்பட்டிருக்கிறார், அவர்னால தான் அந்த கூட்டம் கூடுச்சு. இவங்க அத்தனை பேரும் மெட்டீரியல் விட்னஸாக அந்த வழக்கில் சேர்க்கப்பட்டிருக்கிறார்கள். இப்போ இவர் போயிட்டு இதில் ஒரு செக்ஷன் என்ன சொல்கிறாங்க, நீங்கள் பணியே கொடுக்கக்கூடாது, அது வந்து ஏதோ ஒரு விபத்து நடக்கிறது அப்படிங்கிற வகையில் வேறு, இது ஒரு அரசியல் கட்சி கூட்டம்னு ஒரு பார்வை வைக்கிறாங்க. அது விவாதத்துக்குரியது. டிஎன்பிசிக்கு படிச்சுட்டு இவ்வளோ பேர் இருக்கும்போது நீங்கள் கொடுக்கலாமாங்கிறது அதை கூட ஒதுக்குவோம். இவர் போய் அவர்களை சந்திக்கிறாருன்னா இவருக்கு எதிராக நாளை ஒருவேளை விசாரணையில் சாட்சி சொல்லலாம்னு உங்கள் வருத்தத்தில் இருந்து ஒரு முடிவில் இருந்தாலும் கூட இது வந்து இந்த கெஸ்டர் அந்த வழக்கை குறித்து அவர் பேசுவதோ இது வந்து இன்னொரு தரப்பு பேச முடியாது. இப்போ காவல்துறையினர் போய் இப்படி ஒரு மீட்டிங்கை இது பண்ணி இந்த இடத்துல எதிர்த்தரப்பு காவல்துறை தான், தமிழ்நாடு காவல்துறை தான் குற்றச்சாட்டை அவர் மேலே தான் வைக்கிறாங்க, உங்கள் மேலே நான் அன்பாக இருக்கேன்லாம் அவங்க வெளிப்படுத்த முடியாது. அப்போ இந்த தரப்புக்கு சாதகமாக அவங்களோட அந்த சந்திப்பு ஒரு இணக்கத்தை ஏற்படுத்த, அதாவது முதலமைச்சர் அங்கே போயிட்டு அரசாணையை கொடுக்கட்டும், அவங்களுக்கு வேலை கொடுக்கட்டும், கூடுதல் நிதியுதவி கொடுக்கட்டும், எந்த விதமான உதவி வேணாலும் செய்யணும், அதைத்தான் இந்த பெட்டிஷனர் ஆர்எஸ் பாரதி இங்கே திமுகவினுடைய அமைப்பு செயலாளரும் விரும்புகிறார். அவர்
அந்த வழக்கு தொடர்பாக வேறு விஷயங்கள் அவங்கக்கிட்ட பேசக்கூடாது. அது குறித்து ஒரு பாசிங் ரெஃபரன்ஸ் கமெண்ட்டோ இவர் எப்படி இங்கே மேடையில் பேசுகிற மாதிரி அது ஒருவேளை அரசு நிகழ்ச்சி முடிச்சு கட்சி நிகழ்ச்சின்னு அவங்கள உட்கார வச்சுட்டு நான் முதலமைச்சர் ஆவதற்கு முன்பாக முதலமைச்சர் ஆகிடக்கூடாதுன்னு இந்த கரூரில் வச்சு தான் நம்ம சொந்தங்களை இழந்தோம், இன்றைக்கி பார்த்தா முதலமைச்சர் ஆன பிறகும் என் ஆட்சியை கவிழ்க்க பார்க்குறாங்க, நான் அவங்கள சந்திக்கக்கூடாதுன்னு அவ்வளோ சதி பண்ணாங்க, இப்படி பேசுவாங்களா? பேசாமல் இருப்பதற்கு அதை தடை கொடுங்கன்னு கேட்க முடியாது. அப்போ இதை சிபிஐ அவங்க மேற்பார்வையில் ஒரு ரெகுலேட்டரி எப்படி ஒரு அரசியல் கட்சி கூட்டத்துக்கு எஸ்ஓபியோ இதற்கு சில ரெகுலேட்டரி கொடுக்கறதுக்கு உங்களால் எது சரியாக இருக்கும்னு நினைக்கிறீங்களோ அதை செய்ய சொல்லுங்கள் என்பது தான் மனுவினுடைய சாராம்சம். அவர் கரூர் போவதுக்கு தடை கேட்டு அந்த வழக்கில் எங்கேயுமே கிடையாது. இருந்தால் தாவேக்கா அந்த வழக்கில் ஒரு மனுதாரர், ஏன்னா டிவிகே விசஸ் பிஹெச் தினேஷ்ங்கிற தான் வழக்கு. இங்கே அசராகர் தலைமையில் போடப்பட்ட எஸ்ஐடியை எதிர்த்து மேலே போன அப்பீல் தான் அது. ஸோ உங்கள் தரப்பில் நேற்றைக்கு வழக்கறிஞர்களும் ஆஜராகிருக்காங்க. உங்களுக்கு ஆர்எஸ் பாரதி போட்ட அஃபிடவிட் என்னவோ உங்களால் ஆக்சஸ் பண்ண முடியும், நீங்கள் எதிர்த்தரப்புங்கிறதுனால. அஃபிடவிட் எடுத்து அதில் எந்த பேராகிராஃப் எத்தனாவது இடத்துல விஜய் போவதற்கு தடை கேட்டார்கள்னு எடுத்து பொதுவெளியில் போட்டு அம்பலப்படுத்துவதற்கு தாவேக்காவுக்கு எல்லா வாய்ப்பும் இருக்கிறது. ஏன் பண்ணலன்னா திமுக அப்படி கேட்கல. ஆனால் திமுக இந்த 13ஆம் தேதி போதை தடுப்பதற்காக அப்படிங்கிற சிக்கல்கள் வந்த வேகத்துக்கு அது அப்படி நகர்ந்ததுனால இவங்க அவசரமாக போய் இப்போது இப்படி ஒரு அரசியல் விலையை கொடுத்துருக்கிறார்கள். இப்போ அவங்க கொடுக்கல நீங்கள் எத்தனை இடத்துல சொல்கிறது, அவங்க அங்கே தடுத்தாங்கங்கிற அந்த ரீல்ஸ் போகக்கூடிய ஓட்டத்துக்கு ஓடுமான்னு தெரியாது. இதுதான் இப்போ திமுக கொடுக்கக்கூடிய ஒரு அரசியல் விலையாக மாறி இருக்கிறது. 6 முதல் 60% வரை ஆடி தள்ளுபடியுடன் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை. திமுக கொடுக்கக்கூடிய அரசியல் விலை இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தியாகவே போகுமா? கரூருக்கு விஜய் போய் அங்கே பேசக்கூடிய விஷயம், ஏன்னா இதற்கு முன்னாடி அவங்க ஒரு ரெடி பண்ணி வச்சிருக்கிறது வேற மாதிரி இருந்திருக்கும். இப்போ இந்த விஷயத்திற்கு அப்புறம் முழுக்க திமுகவை சாடுவதற்கும் மக்கள்கிட்ட போய் சேருவதற்கும் பெரிய விலையை கொடுத்து விட்டது. தாவேக்கா இதில் நல்லா ஸ்கோர் பண்ணும் அப்படின்ற மாதிரி தெரியுதா? அந்த கேள்வியில் ரொம்ப நியாயமான கேள்வி. ஆனால் எனக்கு இப்படி ஒரு இதை யோசிக்கும் போதே இந்த சண்டையே திமுகவை தாவேக்கான்னு இருக்கவே தவிர உயிரிழந்த 41 குடும்பங்களுக்கான நீதி என்பது அந்த சண்டையே இது கிடையாது. திரும்ப அவர்கள் உயிரிழந்தவர்களுக்கான நீதி கிடைக்காமல் போவதை நோக்கி தான் இந்த அரசியல் லாவணி கச்சேரி ஓடிக்கொண்டிருக்கிறது. கரூர் மக்கள் என்ன தீர்ப்பு கொடுத்தாங்க? நீங்கள் திமுகவும் தாவேக்காவும் தேர்தலுக்கு முன்பாக பரஸ்பர குற்றச்சாட்டுகளை வைத்தீர்கள். அவங்க நீங்கள் 2 பேருமே போய் அப்படி ஓரமாக சண்டை போடுங்கன்னு அதிமுக வாக்களித்தாங்க. நீங்கள் பர்சனலாக அதை ஒரு ஈகோவாக எடுத்துக்கிட்டதுனால கரூர்லேயே நீங்கள் ஜெயிக்கலைன்னு இப்போ அவங்க சொன்னாங்க. உடனே கரூரில் ஜெயித்தவரை கூட்டிகிட்டு கட்சியில் சேர்க்குறீங்க. இப்போ இந்த ஒட்டுமொத்த விஷயத்தில் சரியான உண்மையை சொல்லி திமுக செய்ததற்கு அவர்கள் மீது விமர்சனம் வைத்தால் பிரச்சனை இல்லை, அதற்காக விலைத்தான் கொடுத்திருக்கிறார்கள். அவங்க செய்யாததை ஏன் தூக்கி சுமக்கணுங்கிறது தான் இங்கே விவாதமாகவும் கேள்வியாகவும் மாறணும். ஆனால் மாறாக அரசு அவர்கள் கையில் இருக்கிறது. இதை அடுத்த கட்டத்திற்கு எப்படி பூம் பண்ண முடியுமோ செய்வாங்க. அவங்களுடைய எண்ணமாகவே செய்தி ஊடகங்கள் உங்களுக்கு புலனாய்வு இதழ்கள் எழுதியதே முதலமைச்சர் கரூரில் இருக்கும்போது செந்தில் பாலாஜி சிறையில் இருக்க வேண்டும்ங்கிற எண்ணத்துக்கு தான் அந்த பக்கம் வேற ஒன்றும் ஓடிக்கிட்டு இருக்கிறது. நீங்கள் யோசிங்களேன், நிர்மல்குமார் அவர்கள் அதில் குற்றம் சாட்டப்பட்டவராக இருக்கிறார். அவர் ப்ரெஸ் மீட் கொடுக்குறார். ஆனால் ஆதவர்ஜுனா இப்போ வரைக்கும் எதுவும் கமெண்ட் கொடுக்கல. ஏன் அமைதியாக இருக்காருன்னு ஒரு கேள்வி இருக்குது இல்லையா? ஏன்னா இது பேசியது என்பது நீதிமன்றம் எந்த ஃபோரம்லேயும் அதை அப்படி பேசக்கூடாதுன்னு இவரை கேள்வி கேட்க வாய்ப்பு இருக்குன்னு வந்ததுனால தான் அவர் பேசாமல் இருக்கார். ஆனால் இது விஜய் அவர்களை மிக நிச்சயமாக தனிப்பட்ட முறையில் அவர் அதை பர்சனலாக எடுத்துக்கிட்டால் கரூரில் இது வரைக்கும் அவர் பேசிய எல்லாவற்றை விடவும், ஏன்னா கரூர் சம்பவத்துக்கு பிறகு அவர் இப்போ வரைக்கும் கரூருக்கு போகல, இது எல்லாவற்றிற்கும் சேர்த்து ஒரு உரையாக இருக்க வாய்ப்பு இருக்கிறது. அதற்கு பிறகு மீண்டும் அரசியல் சண்டையாகத்தான் இது போகுமே தவிர மக்கள் நலன் சார்ந்து அல்லது அந்த பாதிக்கப்பட்ட மக்களுக்கான நீதியை கொடுக்கணும்னா சிபிஐயும் நீங்கள் அதில் கொண்டு குற்றவாளி கோர்ட்டில் நிப்பாட்டணும். எவ்வளோ நாள் ஆகும் உங்களுக்கு சார்ஜ் ஷீட் போடுறதுக்கு? மற்ற எல்லாத்த விட மிகப்பெரிய ப்ரீமியர் இன்ஸ்டிடியூஷன், மிகப்பெரிய புலனாய்வு அமைப்பு, இந்தியாவுக்கே ரொம்ப ப்ரெஸ்டீஜியஸ்னால் போடணுமே. எப்போ போடுவீங்க? உங்களை 3 மாதத்தில் போட சொன்னாங்க. நீங்கள் நவம்பர் கடைசியில் ஆரம்பிச்சிங்கன்னா எப்பவுமே டிசம்பர் உங்களுக்கு எடுத்துக்கிட்டு ஜனவரி, பிப்ரவரி, மார்ச்சில் போட்டிருக்கணுமே. இப்போ வரைக்கும் அதுக்கான அறிகுறியே காணா. அப்போ நீங்கள் என்ன தான் பண்ணுறீங்கிறது இருக்குது. நீங்கள் ரெகுலராக கூடணும், பீரியாடிக்கலாக நீதிமன்றத்தில் அந்த வழக்கினுடைய அப்டேட்டை கொடுக்கணும்லாம் உங்களுக்கு டர்ம்ஸ் ஆஃப் ரெஃபரன்ஸ் போடப்பட்டது. அது எதையுமே நீங்கள் செய்யாமல் இருக்கீங்கன்னா யார் தான் வேலை செய்கிறீங்க? அந்த 41 உயிரிழப்பு இதில் சொல்ல வேண்டியது என்னென்னா, இவங்க 2 பேரும் செய்யக்கூடிய அரசியல் பிரச்சனைகள், பரஸ்பர குற்றச்சாட்டு,
நீங்கள் தான் செஞ்சீங்க 100% பொறுப்பை ஒருவர் இன்னொருவர் மேல் போடுவதாகவும் இன்னொரு தரப்பை இங்கே போடுறதாகவும் இருக்கே தவிர அந்த ஃபெயிலியருங்கிறது கலெக்டிவ் ஃபெயிலியருங்கிறத நோக்கி அது நகரலை. அதை செய்ய வேண்டிய சிபிஐயும் அதை செய்கிறதான்னு தெரியலன்னும் போது மீண்டும் மீண்டும் இந்த உயிரிழந்தவர்களை அவமானப்படுத்தக்கூடிய வேலையை தான் இந்த அரசியல் லாவணி கச்சேரியின் மூலமாக செய்கிறார்களான்னு சம்பந்தப்பட்டவர்கள் யோசிக்கணும். குறைந்தபட்சம் இன்னும் ஒரு 2 மாதங்கள் இருக்கிறது இந்த சம்பவம் நிகழ்ந்து ஓராண்டு ஆகுவதற்கு. அதற்குள்ளேயாவது நீங்கள் சொல்லக்கூடிய விஷயம் மாதிரி அந்த 41 பேர் இறந்து போனதற்கு மதிப்பு மரியாதை அளித்து இந்த சம்பவத்தில் என்ன நடந்தது, யார் தவறு செய்தவர்கள் அப்படின்றத சிபிஐ அந்த சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணாதான் ஓரளவுக்கு அவர்களுக்கான மரியாதை அப்படின்னு பார்க்கக்கூடிய விஷயமா இருக்குமா? அதை நோக்கி ஏதாவது அரசியல் கட்சிகள் நகருமா? இல்லை, அரசியல் கட்சிகள் அதை நகர்த்துவாங்களா? இப்போ என்ன சிக்கல்னா, திமுகவுக்கு இருக்கக்கூடியது ஆதவர்ஜுன் அவர்கள் வைத்த குற்றச்சாட்டு சப்ஸ்டன்ஸ் இருந்தால் நீங்கள் இந்நேரம் கோர்ட்டுக்கு போயிருந்துருக்கணும், உச்சநீதிமன்றத்துக்கு போயிருந்துருக்கணும். போகாமல் இருந்தால் அப்போ உண்மைங்கிறதுனால தான் போகலன்னு சொல்லியிருப்பாங்க. அரசியல் ரீதியிலான அவங்களுக்கு இருக்கக்கூடிய நெருக்கடி. சிபிஐ என்கிற இன்ஸ்டிடியூஷன் வந்துட்டா அது ஏறத்தாழ நம்ம முன்னாடி கலோக்கிலாக சொல்லுவாங்க இல்லையா, கல்லை கட்டி கிணத்துல போடுறது ஒன்று, கமிஷனை போடுறது ஒன்று. இன்றைக்கி சிபிஐ விசாரணையே அப்படி தான் போயிடுச்சு. ரொம்ப எளிமையாக கேட்கணும்னா, எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இருந்தபோது, கோவிட் பீக்கில் இருந்தபோது நடந்த சாத்தான்குளம் தந்தை மகன் அந்த கஸ்டோடியல் வழக்கில் என்ன தான் இன்றைக்கி ப்ரொசீடிங்ஸ் இருக்கிறது? அல்லது நம்ம டாக்டர் சி விஜயபாஸ்கர் அவர்களுடைய அந்த வழக்கில் உள்ள வந்தது சிபிஐ குட்கா வழக்கு, அந்த விஷயத்தில் அது எங்கே தான் இருக்குது போடுவீங்களா? அதில் சம்மந்தப்பட்டு அப்போது குற்றம் சாட்டப்பட்ட அன்றைய கமிஷனராக இருந்த ஜார்ஜ் அவர்கள் போட்ட வழக்கில் தான் நீதிபதி 3 மாதத்துக்குள்ளே முடிக்கணுங்கிறாரு. இந்த மாதிரி நீங்கள் 3 மாதத்தில் முடிக்கணும்னு பல சிபிஐ வழக்குக்கு சொல்லியாச்சு, செய்யலைன்னா இப்போ அதற்கு பின்னாடி இப்போ பாஜகவில் சேர்ந்தவர்களுடைய வழக்கை ஊற போட்டால் நம்மளால் புரிஞ்சிக்க முடியுது. தாவேகாவினுடைய வழக்கு இல்லை துரிதமாக செயல்படுமா? மத்திய அரசு கீழே இருக்கக்கூடிய சிபிஐ ஏன் காலதாமதப்படுத்துகிறது? இப்படி அடுக்கடுக்கான கேள்விகள். அவர் ஒரு முறை சிபிஐ விசாரணைக்கு போயிட்டு வரும்போது தான் அந்த வெற்றி குறியெல்லாம் காட்டிட்டு காரில் ரூஃப் டாப்பை திறந்துட்டுலாம் ஏறி வெளில வந்ததெல்லாம் நம்ம பார்த்தோம். சிபிஐ அலுவலகத்திலிருந்து வெளியில் வரும்போது அப்படி ரூஃப் டாப்ல ஏறினாரு. அங்கே யாரோ ஒரு சிலர் மலர் தூவி, நம்ம பாரதி ராஜா சார் படத்துலலாம் அந்த ஹீரோயின் இன்ட்ரடக்ஷன் சாங்க்கு ஒரு எஃபெக்ட் கொடுப்பாங்க, மேல இருந்து பூத்து வர மாதிரி, அந்த மாதிரி எஃபெக்ட் எல்லாம் போட்டு இன்றைக்கு அரசியல் தலைவர்கள் எல்லாருக்கும் அப்படி அது வேற இடத்துல நடக்கும். சிபிஐ அலுவலகத்திலிருந்து அந்த மாதிரி நம்ம பார்த்தது இல்லை. அப்ப அங்க போய் அட்டெண்ட் பண்றதே நீங்க வெற்றியா குறிப்பிடுறீங்களா? இந்த 40 பேர் மரணத்துக்கு காரணமானவர்களை கொண்டு போய் சட்டத்தின் முன்பாக நிறுத்தி தண்டனை வாங்கி தருவது என்கிற நோக்கம், இன்டென்ட் உங்களுக்கு இருக்காங்கிறதே இல்லாமதான் அது பார்க்கப்பட்டது. சிபிஐ செய்வார்களான்னு எனக்கு உள்ளபடியே தெரியல. இப்ப சம்பந்தப்பட்டவர்கள் இந்த 41 குடும்பத்தை சேர்ந்தவர்கள் அதை எடுத்துட்டு அவங்க கொஞ்சம் கொஞ்சமா ஏற்றுக்கொள்வதற்கு அவங்க அந்த ப்ராசஸ்ல இருப்பாங்க. உளவிலேயே அது பெரும் தாக்கமாக இருக்கும். இல்லை, எனக்கு இப்போ வரைக்கும் ஒரு சந்தேகம் இருக்கு, ஒருவேளை அது யாராவது தாவேகாவினர் செஞ்சிருந்தா நண்பர்கள் சொல்லட்டும். காயமடைந்தவர்களுக்கான உதவித்தொகை உள்ளபடியே நீங்க கொடுத்துட்டீங்களா? ஏன்னா உயிரிழந்தவர்களுக்கு அந்த 41 குடும்பங்களுக்கு அந்த 20 லட்சம் ரூபாய் கொடுக்கப்பட்டதுங்கிறது, அதற்கு பிறகு அதை நீங்க காயமடைந்தவர்களுக்கு உதவித்தொகை கொடுக்கலன்றது ஆமா அறிவிச்சிருந்தாங்க, கொடுக்கல. அதற்கு நம்ம வார பத்திரிகைகள்லாம் போட்ட தகவல் என்னன்னா, அந்த தாவேகா மாவட்ட செயலாளர் இவங்க கிட்டலாம் போய் பேசும்போது வழக்கு போயிடுச்சு, சிபிஐ விசாரணையில் இருக்கு, இப்போ அது கொடுத்தா வழக்கு இருக்கும்போது கொடுத்ததாக ஒரு பிரச்சனையை எடுப்பாங்கன்றனால கொடுக்காம நிறுத்தி வச்சிருக்கணும் அப்படின்ற மாதிரியான தகவலை சொன்னாங்க. அப்போ இன்னும் வழக்கு முடியல, கொடுப்பதற்கான வாய்ப்புகள் இப்போ வரைக்கும் இல்லை. இதில் என்னன்னா, பிபிசி வந்து ஒரு டாக்குமெண்ட்ரி போட்டிருந்தப்ப இந்த சம்பவத்தை தாக்கம், அதற்கப்புறம் ஆட்சி மாற்றம், அதை தொடர்ந்து அந்த ஆட்சி மாற்றத்தை ஒட்டி ஒரு டாக்குமெண்ட்ரி போட்டிருக்கும் போது ஒரு கரூர் இந்த துயர சம்பவத்தில் அடிபட்டு பாதிக்கப்பட்ட சிறுமி 8ஆம் வகுப்பு 7ஆம் வகுப்பு படிக்கிற பெண் குழந்தை அது ஒரு 3 மாதத்திற்கு அப்புறம் உடல் ரீதியாக பாதிக்கப்பட்டு அதோடைய நெரிசல் தாக்கம் எப்படின்னா, எலும்புக்குள்ள வந்து ரத்த ஓட்டம் வந்து தடைபட்டு போய் அதனால பல பாதிப்புகளை ஏற்பட்டு திருச்சி மருத்துவமனை போனப்ப எங்களை சண்டை போட்டாங்க, இவ்வளோ தாமதமாக வருவீங்களான்னு சொல்லி இறந்து போயிடுச்சு அந்த குழந்தை. அப்போ 3-4 மாதத்திற்கு பின்னாடி சம்பவங்கள்லாம் நடந்திருக்கு. இப்போ அந்த இறந்து போன குழந்தைக்கும் எதுவும் கிடைச்சிருக்காது. அந்த குழந்தைக்கு அது உடல் ரீதியிலான ஒரு இது பண்ணலை, உளவியலாக இது ஏற்படுத்திய தாக்கம். அங்கே விட்னஸாக இருந்தவர்களுக்கு அது உளவியலாக கொடுக்கக்கூடிய தாக்கம்ங்கிறது, அது அதனுடைய இம்பேக்ட்டுங்கிறது வார்த்தைகளால் சொல்லிவிட முடியாத அளவுக்கான ஒரு அழுத்தம் நிறைந்ததாகவும் இருக்குங்கிறதையும் கவனிக்க வேண்டியிருக்கும். இப்போது அவர்களுக்கான அந்த நிதி உதவியை கட்சி கொடுத்தால் கலைப்பதாகும் அப்படின்னா, முதலமைச்சர் போய் சந்திப்பது, நீங்கள் பணம் கொடுக்கும் பொழுது உங்களுக்கு அது சட்ட சிக்கல் இருக்கும். ஆனால் நீங்கள் பணியாணை கொடுப்பதை முறைப்படுத்தணும்னு கேட்டால் நீங்கள் கொடுக்க வேண்டானே முடிவு எடுத்துட்டீங்க.
முறைப்படுத்தணும்னு திமுக கேட்டால் போவதையே தடுக்கிறார்கள் அப்படின்னு நீங்கள் சொல்வீங்கன்னா இந்த இடத்துல யார் அரசியல் பண்ணுறாங்கிற கேள்வி வரும். இதில் என்ன சிக்கல்னா திமுக என்கிற கட்சி இந்த வழக்கில் சம்பந்தம் இல்லைங்கிறதுனால தான் நம்ம திமுகவினுடைய அந்த நியாயத்திலிருந்து தான் நம்ம பேச வேண்டியிருக்கே தவிர, இப்போ காவல்துறையினர் அந்த 41 பேர் கொன்றதற்கு பின்னணியில் இவர்கள் இருந்தால் சம்பந்தப்பட்ட காவல்துறையினர் மீது இன்னைக்கு ஆதவர்ஜுன் அவர்கள் கொண்டு போய் புகாரை சிபிஐலே கொடுக்கட்டுமே, யார் வேண்டாம்னா அப்படிப்பட்ட காவல்துறையினரை ஏன் உள்ள வச்சிருக்கீங்க? அரசாங்கமே அவங்க தானே. அப்படிப்பட்ட காவல்துறை ஏன் இன்னமும் பணியில் இருக்காங்க? அவங்க மேலே அந்த குற்றச்சாட்டங்க கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு எந்த பணியிலும் இல்லாமல் அவங்கள வந்து காத்திருப்பு பட்டியலுக்கு நகர்த்தி வச்சு நிரூபிக்கிற வரைக்கும் விட மாட்டோம் அப்படின்னு நீங்கள் சொல்ல வேண்டியதுதானே. ஏன்னா கடந்த காலத்தில் ஈரல் அழுகி போச்சுங்கிற வரைக்குமான விமர்சனங்களை எதிர்கட்சிகள் வைத்திருந்திருக்கிறார்கள். காவல்துறை குறித்து இதயமே இல்லாமல் போயிடுச்சுங்கிற மாதிரிலாம் ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடியவர்கள் சொல்கிறாங்கன்னா அந்த அதிகாரிகள் உங்ககிட்டையும் இருக்காங்கன்னா இப்போ உங்களுடைய நிலைப்பாடு என்னன்னு இருக்குது. இப்படியான ஒரு குழப்பத்தை நோக்கி நகர்த்துகிறார்கள். இதில் இருக்கக்கூடிய எந்த ஸ்டேக் ஹோல்டர்ஸுமே குறைந்தபட்சமாக அந்த உயிரிழந்தவர்களுக்கான நியாயம் என்பது குறித்து நகரவே இல்லைங்கிறது ஒரு சமூகமாக நாம் எல்லோரும் வெட்கப்பட வேண்டிய ஒரு செய்தி. இந்த அமைப்பு முறை குறிப்பாக அஃப்கோர்ஸ் அவங்க ஜுடிஷியரி நோக்கி போனோம்னா முதல்ல பப்ளிக் ப்ராசிக்யூட்டரை போட சொல்லுங்கள் தம்பிம்பாங்க. அந்த பப்ளிக் ப்ராசிக்யூட்டரில் எங்களுக்கு 180 வக்கீல் இருக்காங்கன்னு காங்கிரஸில் ஸ்டாண்ட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இப்படியாக இருக்குது. இதில் எனக்கு என்னென்னா தாவேக்காவுடைய கூட்டணி கட்சிகள் இதில் கொஞ்சம் நிலைப்பாட்டை சொன்னால் சரியாக இருக்கும். ஏன்னா அவங்க தேர்தலுக்கு முன்பாக பேசி வீடியோக்கள் இப்போ வைரலாக போயிட்டுருக்கு. புஷி ஆனந்துக்கு ஒரு நீதி, விஜய்க்கு ஒரு நீதியான்னு டாக்டர் திருமா கேட்டிருக்காரு. விஜயின் மீது எஃப்ஐஆர் போடுவதற்கு தடுத்தது யார் போடாமல் அப்படிங்கிறது, போடுவதற்கு திமுக அஞ்சுகிறதா அப்படின்னு பேசியிருக்காரு. அதை விட திமுக தாவேக்கா டீலிங் இருக்கிறதா என்ன சந்தேகம் வருகிறதுன்னு பேசியிருக்கார். இந்த மாதிரி சிபிஐ சிபிஎம் எல்லோருமே கூட அவரும் அதில் பிரதான காரணி என்று கடந்த காலத்தில் பேசியிருக்கிறார்கள். ஆனால் அரசுதான் காரணம்னு பேசிய எடப்பாடி பழனிசாமி இன்னைக்கு நிலைப்பாட்டை மாற்றிக்கிட்டாரா? இதில் ஏன் நம்ம கேட்குறோம்னா அகைன் இது ஒரு அரசியல் பிரச்சனையா? நீங்கள் சட்ட பிரச்சனை இன்னைக்கு பேசினா ஒவ்வொருத்தட்டுமே முரண்பட்டு தகவலாக தான் வருமாங்கிற கேள்வி இருக்கு. இல்லை அது சட்டம் தன் கடமையை செய்யட்டும் நீங்கள் விட்டுருவீங்களான்னு விவாதங்களில் வரும் பொழுது ஆதரவு நிலைப்பாட்டில் இருக்கக்கூடிய கட்சியை சேர்ந்தவர்கள் அவங்க சொன்னால் சொல்லிட்டு போட்டுமே நீங்கள் ஏன் கோர்ட்டுக்கு போகிறீங்க, அப்போ உங்களுக்கு மடியில் கனம் இருக்கான்னு கேட்குறாங்க. ஐயா 41 பேரை கொன்னுட்டீங்கன்னு இப்போ உங்கள் கட்சி தலைவர் மீது வச்சா நீங்கள் போக மாட்டீங்களா? போகலன்னா அப்புறம் என்ன ஆயிரும்? கொன்னது அவங்களுக்கு தெரிஞ்சதுனால தான் மனசு குத்தமுள்ள நெஞ்சு குரு இருக்குது, வாயவே திறக்கல பாருங்க. நீங்க அப்படி தனிப்பட்ட முறையில் ஒரு கொலை குற்றச்சாட்டு சாட்டினா நீங்கள் ஏன் கோர்ட்டுக்கு போகிறீங்கன்னு கேட்குறதெல்லாம் என்ன லாஜிக்னும் புரியல. உள்ளபடியே கரூர் மக்களே உங்களுடைய பரஸ்பர கட்சி ரீதியிலான குற்றச்சாட்டுகளை ஒதுக்கி வைத்துவிட்டு ஒரு முடிவை எடுத்த போது அதை நோக்கி தான் இது நகரணும். இந்த அமைப்பு முறை ஃபெயில் ஆகிருக்கு அப்படிங்கிறது தான் கலெக்டிவ் ஃபெயிலியர், நம்ம எல்லோருடைய கூட்டு தோல்வியாகத்தான் இதை நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. நன்றி. நன்றி.